வணக்கம் மாணவர்களே, இன்றைக்கி நாம் பார்க்குறது 10th கிளாஸ் மேக்ஸ் எக்ஸசைஸ் 3.8 தேர்டு சம். கீழ்காணும் பல்லுறுப்புக்கோவைகள் முழு வர்க்கங்கள் எனில் எம் மற்றும் எண்ணின் மதிப்புகளை காண்கன்னு சொல்லியிருக்காமா. இப்போ இந்த ஃபங்க்ஷனை முதல்ல பார்ப்போம். 36x⁴ மைனஸ் 60x³ ப்ளஸ் 61x² மைனஸ் mx ப்ளஸ் n. இந்த ப்ராப்ளத்துக்கு நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்னா, எம் மற்றும் என்னோட வேல்யூ என்னன்னு சொல்லி நம்ம கண்டுபிடிக்கணும். ஃபஸ்ட்டு என்ன முதல்ல எழுதுவோமா? 36x⁴ மைனஸ் 60x³ ப்ளஸ் 61x² மைனஸ் mx ப்ளஸ் n. இந்த ப்ராப்ளத்தை எப்படின்னா, ஃபஸ்ட்டு ஸ்டெப் எப்படி போடணும் அப்படின்னா, முதல்ல இங்கே பாருங்கம்மா, இந்த ஃபங்க்ஷனுக்கு வகுத்தல் முறையில் தான் என்ன செய்ய முடியும், வர்க்க மூலம் காண முடியும். ஓகேவா? வகுத்தல் முறையில் இருக்குச்சுமே ஃபஸ்ட்டு பேப்பராக தான் நம்ம இறக்கணும். ஓகேவாம்மா? நம்ம என்ன செய்யணும், ஃபஸ்ட்டு 36x⁴, அடுத்த பேர், அடுத்த ஜோடி இறக்கணும், அடுத்த லாஸ்ட் ஜோடி, இப்போ ரெண்டாக தாம்மா இறக்கணும். இதுதான் இந்த ப்ராப்ளத்தோட மெத்தடாலஜி. நீங்கள் ஒரு நோட்டை எடுத்து என்ன செய்யணும், என் கூட சேர்ந்து நீங்களும் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக படிக்கணுமா? ஓகேவா? ஃபஸ்ட்டு ஸ்டெப் என்னது, 36x⁴. என்ன பாருங்கள், 36x⁴, இதை எலிமினேட், இதை நீக்கணும். ஓகேவா? இந்த இடத்துல 0 மாதிரி கொண்டு வரணும். ஓகேவா? இந்த 36x⁴ ஒரு வர்க்க மூலம் கண்டுபிடிங்க. 36x⁴ ஹோல் பவர் 1/2, ஸோ தட் இஸ் ஈக்குவல் டு 6² x⁴, that is 1/2. so 6 into 6⁴ into 1/2 into x⁴ into 1/2, 2 cancel and 2, so that is 6x². ஓகேம்மா? இந்த 6x² இங்கே போடுங்க, இங்கே போடுங்க. ஓகேம்மா? 6 that is 36x⁴. ஓகேம்மா? மைனஸ் கழிக்கணும், இதிலேருந்து இதை கழிச்சுமே இந்த சிம்பிள் ஆட்டோமேட்டிக்காக மாறிடும். மைனஸ் 0, இந்த பேரை இறக்குங்க. மைனஸ் 6x³ ப்ளஸ் 61x². இப்போ செகண்ட் ஸ்டெப் நீங்கள் எப்படி போடணும்னா, என்ன இருக்குல்ல, 6x², அது 2வால் மல்டிப்ளை பண்ணுங்கள். 6x² into 2 ஈக்குவல் டு 12x². இதுதான் மேக்ஸோட மெத்தடாலஜி. எந்த ஃபங்க்ஷன் இருந்தாலும் அதை 2வால் மல்டிப்ளை பண்ணணும். 12x². ஓகேம்மா? தேர்டு ஸ்டெப் என்னது, 60 minus 60x³ divided by 12x², so that is 5. okay, minus 5x², that is x, minus 5x. இங்கே பாருங்கள், இந்த மைனஸ் 5x இங்கேயும் போடுங்க, மைனஸ் 5x இங்கேயும் போடுங்க. ஓகேவாம்மா? அப்புறம் இந்த மைனஸ் 5x கொண்டு ஃபோர்த், இந்த மைனஸ் 5x இருக்கா, மைனஸ் 5x கொண்டு இதை ஃபுல்லாத்தையும் மல்டிப்ளை பண்ணணும். 12x² மைனஸ் 5x, தட் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் 60x³. ஓகேவா? மைனஸ் ஆஃப் மைனஸ் ப்ளஸ் 25x². ஓகேவா? தட் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் 60x³ ப்ளஸ் 25x². மைனஸ் ப்ளஸ்ஸாக மாறுது, ப்ளஸ் மைனஸாக மாறுது, தட் இஸ் 0. இதிலேருந்து பாருங்கள், 11லேருந்து 5 போனால் 6, 5லேருந்து 5, 5லேருந்து 2 போனால் 3, 36x², 36x². அப்போ இந்த டேர்மை கீழே இருக்குங்க, மைனஸ் mx ப்ளஸ் n, மைனஸ் mx ப்ளஸ் n. ஓகேவாம்மா? இப்போ நீங்கள் என்ன செய்யணும்னா, ஃபிஃப்த்து ஸ்டெப் என்னதுன்னா, என்ன இருக்குல்ல, இதை 2வால் மல்டிப்ளை பண்ணணும். 2 into 6x², 2 into 6x² minus 5x, அது 12x², that is minus 10x. ஓகேவாம்மா? இப்போ இங்கே போடுங்க, என்னது, 12x² மைனஸ் x,
12x square minus 10x தானே, 12x square minus 10x போட்டாச்சு. அதுக்கப்புறம் என்ன செய்யணும்னா இந்த டேர்ம் இருக்குல்ல 36x square 12x square. சிக்ஸ்த்து ஸ்டெப் என்னது 36x square 12x square that is equal to x square cancel that is 3 கிடைக்கா. இந்த 3ஐ வந்து இதில் போடணும். 3 இந்த இடத்துல போட்டுட்டு அப்படியே மேலே வாங்க 3 போட்டாச்சா. அடுத்த பிறகு என்ன செய்யணும்னா செவன்த்து ஸ்டெப் என்னது, செவன்த்து ஸ்டெப் நீங்களே சொல்வீங்களா இல்லை நானே உங்களுக்கு போடணுமா? செவன்த்து ஸ்டெப் எப்படின்னா இந்த 3 இருக்கு இல்லையா, 3 இன்று திஸ் ஃபங்க்ஷன் என்னது 12x square minus 10x plus 3 that is equal to 36x square minus 30x plus 9. ஓகேமா. இந்த 3ஐ கொண்டு இதை ஃபுல்லாக மல்டிப்ளை பண்ணணும். மல்டிப்ளை பண்ண இந்த ஆன்சர் வரும் பாருங்கள். 36x square minus 30x plus 9 that is equal to minus that is plus minus. ஓகேம்மா. இந்த டேர்ம் வந்து என்னது 0. இதிலேருந்து இதை கழிக்கணும். இந்த ஃபங்க்ஷன்லேருந்து இந்த ஃபங்க்ஷனை கழிச்சோமே ஆட்டோமேட்டிக்காக சைன் இருக்குல்ல, இந்த ப்ளஸ் வந்து மைனஸ் ஆகும், இந்த மைனஸ் வந்து ப்ளஸ் ஆகும், இந்த ப்ளஸ் வந்து மைனஸ் ஆகும். அப்போ திஸ் டேர்ம் ஃபுல்லாக 0. அடுத்து இங்கே பாருங்கள், இந்த ப்ளஸ் 30x மைனஸ் mx. ஓகேம்மா. தென் மைனஸ் 9 ப்ளஸ் 9. ஓகேம்மா. இப்போ என்ன கேட்டிருக்கான், முழு வர்க்கங்கள் எனில். இப்போ பாருங்கள், முழு வர்க்கங்கள் எனில் இந்த மீதி இருக்குல்ல, மீதி வந்து 0 தான். ஓகேம்மா. இந்த டேர்ம் வந்து என்னது 0 கண்டிப்பாக. அப்போ என்னது 30x மைனஸ் mx மைனஸ் 9 ப்ளஸ் 9 வந்து என்னது 0 தான். ஈக்குவல் டு 0. அப்போது இங்கே பாருங்கள் 30 மைனஸ் m ஓகேம்மா ஈக்குவல் டு 0 மைனஸ் 9 ப்ளஸ் n ஈக்குவல் டு 0 இந்த டேர்ம். ஸோ தட் இஸ் m ஈக்குவல் டு என்னது, m ஈக்குவல் டு 30 n ஈக்குவல் டு 9. அதாவது முழு வர்க்கங்கன்னு இருந்தால் இந்த மீதி வந்து 0வாக இருக்கும். அப்போது இதை வந்து என்ன செய்யலாம், நம்ம 0க்கு ஈக்குவேட் பண்ணுறோம். ஓகேவாம்மா. நீங்கள் என்ன செய்யணும், ஒரு நோட் எடுத்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக என்னோடய ப்ராப்ளத்தை நீங்கள் படிக்கணும். ஓகேவாம்மா. இந்த வீடியோ பார்க்கக்கூடிய ஒவ்வொரு மாணவனும் என்ன செய்யணும், நோட்டை எடுத்து கண்டிப்பாக எழுதணும். ஸ்டெப் பை ஸ்டெப்பாக எழுதி ப்ராப்ளத்தை ஒர்க் அவுட் பண்ணி பார்க்கணும். இந்த வீடியோ பார்க்கக்கூடிய ஒவ்வொரு மாணவனும் என்ன செய்யணும், கண்டிப்பாக எனக்கு சப்ஸ்கிரைப் பண்ணணும். ஒவ்வொரு மாணவனும் மாணவியும் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணணும். அப்புறம் உங்களுக்கு லைவ் டியூஷன் தேவைப்பட்டால் சொல்லுங்கம்மா. நைட்டு வந்து ஒரு 7 to 9 லைவாக நிறைய ட்ரிக்ஸ் சொல்லி கொடுத்து உங்களுக்கு லைவ் டியூஷன் நான் எடுக்கேன். ஓகேவாம்மா. அதுக்கப்புறம் இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் கொடுங்க. அப்புறம் மேக்ஸில் கஷ்டப்படக்கூடிய உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளுக்கெலாம் என்ன செய்யுங்க, இந்த வீடியோவை வந்து ஷேர் பண்ணி விடுங்க. ஓகேவாம்மா. தேங்க்யூ ஸ்டூடெண்ட்.